friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப ஈஸியான நல்ல ஆரோக்கியமான ஒரு குருமா பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி அப்புறமா பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1/2 கப் கொண்டக்கடலை கூடவே 1/2 கப் பட்டாணி அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி அலசினதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு குக்கர்ல மாத்திட்டு கூடவே 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 3 ல இருந்து 4 விசில் மிதமான சூடுல வேக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 போதும். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸுங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 தக்காளியை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். 2 தக்காளி, தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 5-6 பீன்ஸ் கூடவே 2 சின்ன சைஸ் கேரட் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த காய் வந்து வேகட்டும். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் பெருஞ்சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். நம்ம வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்ததுனால காரம் குறைவாக போதும். பச்சை மிளகாயிலேருந்து தான் நிறைய காரம் வரும். அதனால் 1/2 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்மளோட காரத்துக்கு ஏற்ப. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கோங்க. நம்ம நல்லா வேக வச்சதுனால ஈஸியாக அழகாக இந்த மாதிரி குலைவாக வந்துடும். நம்ம வந்து தேங்காய் சேர்க்காததுனால உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாதான் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் பட்டாணியும் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே எல்லா தண்ணியோடையும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதையும் வந்து நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுறலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. நம்ம பட்டாணி வேக வைக்கிறப்போவே உப்பு சேர்த்தோம். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இருக்கட்டும். குழம்பு ரொம்ப சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை அதை வந்து 1-2 பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான குழம்பு ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.